இன்னும் இல்லையா? இங்க பாருமா, விஜய் நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நான் எனக்கு உடம்பு சரியில்லாத எதுவும் பேச முடியாது போயிடுச்சு. இங்க பாருமா, எவ்வளவு வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு பாருமா. அது விஜயால மட்டும்தான் முடியும். இவரு கொடுத்த உடனே எல்லாம் காப்பி அடிச்சு போட்டுன்னு கிடக்குறானுங்க. இளைஞர்களுக்கு உள்ளூரில் வேலை வாய்ப்பு தரப்படும். சிலிண்டர் வந்து ஃப்ரீ மகளிருக்குன்னு போட்டுக்கிறாருமா. குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர் தரப்படும் போட்டுக்கிறாரு. மகளிருக்கு மாதம் 2500 போட்டுக்கிறாரு. இதெல்லாம் எப்படி கொடுப்பான்னு ஒருத்தவங்க கேட்கறான். என்ன எப்படி கொடுப்பாங்க? நான் சென்ட்ரல்ல பேசி தான் மத்திய அரசு கிட்ட பேசி சிஎம் ஆயிட்டா வாங்கி கொடுப்பாங்க. ஒரு தடவை யாரா இருந்தாலும் ஒரு தடவை வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டு அவர் செய்யறாரா செய்யலையான்னு பார்க்கணும் இல்லம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, விஜய் வந்து எல்லாமே நல்லதா தான் செய்வாரு. எவ்வளவு நல்ல நல்ல திட்டம் பாருமா, எவ்வளவு எல்லாத்துள்ளயும் பூந்து போய் எல்லாமே செய்யறாருமா. அந்த ஈரோடு பக்கம்லாம் இருக்கிறாங்க இல்லம்மா, அவங்களுக்குலாம் கூட நிறைய அந்த இதெல்லாம் செய்யறாருமா. 2 ஏக்கர் நிலம் வச்சுக்கிறாங்கல்ல, அவங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் முழு படிப்பு செலவை வந்து அரசே ஏற்குமா. இது மாதிரி திட்டங்கள்லாம் எவன் எடுத்துன்னு வந்தான் இந்த நாட்டுல? என் தளபதி தாமா எடுத்துன்னு வரான். அதுக்கே 1000 கேள்வி கேட்கறானுங்க உக்காந்துக்குன்னு. இது சொத்த அது சொத்தன்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்கிறாரு? ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, உங்களை கையெடுத்துக்கு மட்டும் கேட்கற, ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை கொடுத்தா தானமா செய்யறாங்களா செய்யலையான்றது தெரியும். அரசியலுக்கு வந்து அவர் சிஎம் ஆக போறாரா பிஎம் ஆக போறாரான்னு கேக்குறாங்கம்மா. அவர் சிஎம் ஆனார்னா நம்ம மத்திய அரசு கிட்ட பேசி அவரு என்னன்னா முடியுமோ அது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்வாருமா. புரியுதா? சிலிண்டர் 6 தருவாருன்றாங்க, இந்த கல்வி கடன் இவ்வளவு தருவாருன்றாங்க, இதை ரத்து பண்ணுவாருன்றாங்க, ஆம்பளை பசங்களுக்கு இதை தருவாருன்றாங்க, அதை தருவாரு. எப்படி இதெல்லாம் இவர் செய்வாருன்னு கேள்வியே கேட்டுன்னு இருக்கிறத விட்டுட்டு ஒரு தடவை நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும். மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேம்மா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஜய் வந்து எல்லாருக்கும் நல்லதை செய்வாரு மக்களுக்கு.